தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். இன்று நம்மிடையே இருக்கும் மிகப்பெரிய சவாலான விஷயம் இதுதான். இன்னும் சொல்ல போனால் பிரச்சனையே இதுதான். இந்த ஒரு விஷயத்தை பிரச்சனை என்று கூட தெரிந்து கொள்ளாமல் அதனோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை நாம் நம்முடைய வாழ்வில் பழக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகும் இந்த 3 கதைகளை நீங்கள் கேட்டு முடித்த பிறகு அந்த பிரச்சனை எதுவென்று கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். ஒவ்வொரு கதையும் ஒரு நீதியோடு இருக்கும். கதைகள்தான் நம்முடைய தன்னம்பிக்கை பதிவுகள். ஏனென்றால் எளிமையாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை கூட உங்கள் ஆழ் மனதில் கதையின் வழியாக சொல்லும் பொழுது அடுத்த முறை அந்த பிரச்சனையை, அந்த விஷயத்தை, அந்த சவாலை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இந்த கதை கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் ஞாபகத்திற்கு வரும். உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் இந்த 3 கதைகள் வழியாக நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்ப்பதற்கு முன்பு நம் டீப் டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள். ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு அமைதியான ஆசிரமத்துக்கு பக்கத்தால அமைதியே இல்லாம ஒரு குரங்கு வாழ்ந்து வந்துச்சு. அந்த குரங்குக்கு நீங்க உங்களுக்கு பிடிச்ச பேரை நீங்க வச்சுக்கலாம். ஒரு மரத்துல இருந்து அடுத்த மரத்துக்கு தாவறது அதுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது. அதுகிட்ட இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை என்ன தெரியுமா? கவன சிதறல். தன்னுடைய வேலையை முடிக்காமலே விட்டுரும். அதனுடைய வேலையே மரம் விட்டு மரம் தாவறது தான். ஆனா அதுக்கு ஒரு கனவு இருந்தது. காட்டிலேயே ரொம்ப உயரமான மரத்துல ஏறணும் அப்படின்றது தான் அந்த குரங்குடைய கனவு. ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் பாதி வழியில் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இன்னைக்கு ஏறது கஷ்டம், நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி கீழே இறங்கிரும். இப்படியே தான் தினமும் பண்ணிக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் ஆலமரத்துக்கு அடியில் அமைதியாக தியானம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு வயதான முனிவரை அந்த குரங்கை பார்த்துச்சு. ரொம்ப ஆர்வமாக அவர்கிட்ட வந்து, ஞானியே, நான் காட்டில் ரொம்ப உயரமான மரத்தில் ஏறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அது என்னால் முடியல. அது சாத்தியம்னு எனக்கு தெரியல. உங்ககிட்ட ஏதாவது ஒரு சக்தி இருந்தால் எனக்கு கொடுங்க. அதை வச்சு நான் காட்டில் ரொம்ப உயரமான மரத்தில் ஏறணும், அது என் கனவு அப்படின்னு சொல்லிச்சு. முனிவர் உடனே கண்ணை திறந்து அந்த குரங்கை பார்த்து, நான் உனக்கு ஒன்று காட்டுறேன் வா அப்படின்னு சொல்லி குரங்கை கூட்டு போனார். அங்கே ஒரு சின்ன குடிசை இருந்தது. அந்த குடிசைக்கு பக்கத்தால் ஒரு உயரமான மரம் இருந்தது. அந்த மரத்துக்கு பக்கத்தால் ஒரு பழைய மர ஏணி இருந்தது. அந்த ஏணியில் பல படிகள் ரொம்ப சமமாக இல்லை. ஒரு சிலது உடஞ்சிருந்தது, ஒரு சிலது கோணலாக இருந்தது. இந்த ஏணியை பாரு குரங்கு, நான் தினமும் இந்த ஏணியில் ஏறி தான் அந்த மரத்து உச்சியில் இருக்கிற அந்த பழத்தை நான் பறித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். என் பசியை அதுதான் போக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார். அதை பார்த்ததும் குரங்கு சிரிச்சுது. எது, இந்த ஏணியா? இது பார்க்கவே ரொம்ப பலவீனமாக இருக்கு. அதில் எப்படி நீங்கள் ஏறி பழத்தை பறிக்கிறீங்க, அதுவும் அந்த உயரமான மரத்தில் போய் அப்படின்னு ரொம்ப நக்கலாக சொல்லிச்சு. ஓ, நீங்கள் என்ன சந்தேகப்படுறியா? சரி, நான் பண்ணுறதை பாரு அப்படின்னு சொல்லி அந்த ஏணியில் முதல் படியில் காலை வச்சாரு. அப்புறம் 2வது படியில் மெதுவாக ஆனால் உறுதியாக பிடிச்சி மேலே ஏறினாரு. சில நிமிஷத்துல இப்படியே ஒவ்வொரு படியா மேலே ஏறி கொஞ்ச நிமிஷத்துல உச்சிக்கு போய் ஒரு பழுத்த மாம்பழத்தை பறிச்சாரு. திரும்பவும் மேல இருந்து குரங்க பார்த்து சொன்னாரு, பாத்தியா, நீ முடியாதுன்னு சொன்ன, நான் அழகா மேலே ஏறி வந்து பழத்தை பறிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல குரங்குக்கு ரொம்ப ஆச்சரியம். அதை அவர் எப்படி பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே அமைதியா காத்துட்டு இருந்தது. அந்த முனிவரும் கீழே வந்தாரு. அதுக்கான காரணத்தை சொல்ல ஆரம்பிச்சாரு. ஒரே நேரத்துல முழு மரத்தையும் ஏறணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்மளுடைய கவனம் அந்த மரத்து மேலே ஏறணும், பழத்தை பறிக்கணுன்றதை தாண்டி நம்மளுடைய கவனம் அடுத்த படியில் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னார். அதை கேட்டு அந்த குரங்குக்கு ஒன்றும் புரியல. தலையை சுரிஞ்சிக்கிட்டே கேட்டுச்சு, நீங்கள் சொல்கிறது ஒன்றும் புரியல, ஆனால் ஒருவேளை நீங்கள் அடுத்த படியில் கவனம் செலுத்தும் போது அது உடஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த முனிவர் சொன்னார், அப்படி இல்லை, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க. உன்னுடைய கனவு அந்த மரத்துக்கு உச்சிக்கு போகிறதா இருக்கலாம், ஆனால் உன்னுடைய இலக்கு அடுத்த படி மேலே தான் இருக்கணும். அது உடஞ்ச படியா இருந்தாலும் ஒவ்வொரு படியா நீ கவனமா எடுத்து வச்சு அடுத்த படிக்கு போகணும். ரொம்ப முக்கியமானது நீ உச்சிக்கு போற அப்படின்றது கிடையாது, நீ எந்த அளவுக்கு முன்னேறி மேலே போற அப்படின்றது தான். அவர் சொல்ல வந்த விஷயம் அந்த குரங்குக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுது. ரொம்ப உற்சாகமா அடுத்த நாள் போச்சு. காட்டுல ரொம்ப உயரமான மரத்துல ஏற ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரோட கவனம் எப்படியாவது உச்சிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி உச்சி மரத்தை பார்த்துக்கிட்டே கண்ட மேனிக்கு தாவிக்கிட்டு இருக்கும். ஆனா இந்த வாட்டி ரொம்ப கவனமா அடுத்த கிளையில காலை வச்சுது. சில நேரத்துல வழுக்குச்சு, சில நேரத்துல தயங்குச்சு. ஆனா முனிவர் சொன்ன அந்த வார்த்தை அது ஞாபகத்துக்கு வந்தது, அடுத்த படி மேல மட்டும் கவனத்தை செலுத்து அப்படின்ற விஷயம். அது அப்படியா ஒவ்வொரு கிளை மேல கவனத்தை செலுத்துச்சு. இப்படியா கவனம் செலுத்தி செலுத்தி இறுதியா உச்சியை அடைஞ்சிருச்சு. அதனுடைய கனவு பழிச்சுது. முழு காட்டையும் அதனால பார்க்க முடிஞ்சுது. அந்த காட்டோடைய அழகு அதை பிரமிக்க வச்சது.
அதனுடைய பல நாள் கனவை முனிவர் சில வார்த்தைகளால நிவர்த்தி பண்ணி வச்சாரு. திரும்பவும் கீழே இறங்கி வந்த அந்த குரங்கு சொல்லுச்சு, ரொம்ப நன்றி முனிவரே, இது இவ்வளவு எளிமையா இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. நீங்க சொன்ன விஷயம் ரொம்ப நல்ல விஷயம். ஒரு நேரத்துல ஒரு படி எடுத்து வச்சா போதும். அதுக்கு அந்த முனிவர் சொன்னாரு, வாழ்க்கை ஏணி மாதிரி தான். உன்னுடைய கனவு இலக்கு ரொம்ப உயரமா இருக்கும், ரொம்ப தூரத்துல இருக்கும். அவ்வளோ தூரத்துல இருக்கிற விஷயத்த நான் எப்படி அடையிறது அப்படின்னு நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காம ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன படி எடுத்து வச்சாலே போதும். நீ எவ்வளோ தூரம் போகணும்னு நினைச்சியோ அவ்வளோ தூரத்துக்கு போவ அப்படின்னு சொன்னாரு. இந்த கதை சொல்ற நீதி என்ன அப்படின்னா, நம்மள நிறைய பேருக்கு நிறைய கனவு இருக்கும், பெரிய இலக்கு இருக்கும். அந்த கனவு எல்லாமே ரொம்ப பெருசா இருக்கும். அந்த கனவை எப்படி அடையிறதுன்னு யோசிச்சு பயந்து அது நமக்கு எட்டாத ஒரு கனவு அப்படின்னு நினைச்சு போறதை விட அந்த கனவுக்காக நீங்க எடுத்து வைக்கிற முதல் படியில ரொம்ப கவனமா இருப்பீங்க. ஆனா அடுத்த படியில நீங்க கவனம் செலுத்தாம கனவை மட்டும்தான் நீங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இந்த கதை என்ன சொல்ல வருது அப்படின்னா, உங்க முன்னேற்றத்துக்கு நீங்க ஒரேடியா தாவி போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ரொம்ப நிலையா ரொம்ப தொடர்ச்சியா நீங்க முயற்சி பண்ணாலே போதும். அந்த முயற்சி ஒவ்வொரு படிக்கட்டா இருக்கணும். நாம தடுமாறினாலும் பரவாயில்ல, தயங்கினாலும் பரவாயில்ல, நீங்க ரொம்ப உறுதியா இருக்கீங்களான்றத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன படியா நீங்க ரொம்ப கவனமா ஏறும்பொழுது உங்களுடைய கனவு இலக்கு எவ்வளோ பெருசா இருந்தாலும் சரி, கண்டிப்பா அதை நோக்கி உங்களால செல்ல முடியும். அடுத்து 2வது கதை. ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு சிங்கம் வாழ்ந்து வந்துச்சு. அந்த சிங்கத்தோட பேரு வீரன்னு வச்சுக்கலாம். ரொம்ப வலிமையா இருக்கும், ரொம்ப கம்பீரமா இருக்கும். ஆனா அதுக்கு ஒரே ஒரு பிரச்சனை. அது எந்த அளவுக்கு வலிமையா கம்பீரமா இருக்கோ அந்த அளவுக்கு அது மிகப்பெரிய சோம்பேறி. பெரும்பாலான நேரத்துல மரத்தோட நிழல் நின்று படுத்து தூங்கிக்கிட்டே இருக்கும். எந்த முயற்சியும் எடுக்காம ஏன் இப்ப வேட்டையாடணும், பொறுமையா வேட்டையாடிக்கலாம் அப்படின்னு நினைச்சு படுத்துரும். ஒரு நாள் அந்த வீரன்ற அந்த சிங்கத்துக்கு பயங்கரமா பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மானை துரத்துறதுக்கு முடிவு பண்ணுச்சு. கொஞ்சம் தூரம் தான் ஓடிச்சு. ஆனா அதுக்கப்புறம் அதுக்கு களைப்பு வந்துருச்சு. ஐயோ, இன்னும் ரொம்ப களைப்பா இருக்கு, சரி இன்னைக்கு வேட்டையாட வேணாம், நாளைக்கு வேட்டையாடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி திரும்பவும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே நாள் போயிட்டு இருக்கு. அந்த சிங்கம் இன்னும் ரொம்ப பலவீனமாகிக்கிட்டே இருந்தது. பசி எடுக்கும், வேட்டையாட முடிவு பண்ணும், ரொம்ப களைப்பாயிடும், உன்னை வேட்டையாடுறத தள்ளி போட்டுட்டே வந்துட்டு இருந்தது. ஒரு நாள் அங்க ஒரு காக்கா வந்துச்சு. அந்த காக்கா ரொம்ப ஞானமுள்ள ஒரு காக்கா. மரத்துக்கு மேல அமர்ந்து, என்ன சிங்கமே ரொம்ப கவலையா இருக்க, சூரியனே வந்துருச்சு, வேட்டைக்கு போலியா, உனக்கு பசிக்கலையா அப்படின்னு கேட்டுச்சு. உடனே அந்த சிங்கம், இல்ல நான் ஒரு சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன், என்னால வேட்டையாட முடியாம இல்ல, இப்ப எனக்கு வேட்டையாட மனசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அதை கேட்ட அந்த காக்காவுக்கு அந்த சிங்கத்துடைய குணம் நல்லாவே தெரியும். எது, சரியான தருணத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கியா, நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன், நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த காக்கா ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சது. ஒரு வாட்டி எனக்கு ஒரு நண்பர் இருந்தாரு. ரொம்ப ஒரு குட்டி பறவை தான் அது. அந்த குட்டி காக்காவுக்கு மலையை கடந்து பறக்கிறதுக்கு ரொம்ப ஆசை. ஒவ்வொரு வாட்டி முயற்சி பண்ணும்போதும் இன்னைக்கு ரொம்ப பயமா இருக்கு, நாளைக்கு பண்ணிக்கிறேன், நாளைக்கு நான் இன்னும் ரொம்ப வலிமையா இருப்பேன் அப்படின்னு சொல்லி பறக்காமலே இருந்தது. இப்படி ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி பறக்காம இருந்ததுனால அதனுடைய இறக்கைகள் ரொம்ப பலவீனமாச்சு. கடைசியா ஒரு நாள் வந்துச்சு. அது பறக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது அதுக்கு சுத்தமா வலிமையே இல்லை. கடைசியா பறக்க முடியாம கீழே விழுந்து செத்து போச்சு. சரியான நேரத்துக்காக ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தா அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரு இயல்பையே அவங்க இழந்துருவாங்க. அப்புறம் அவங்க நிறைய வாய்ப்பை இழந்துருவாங்க அப்படின்னு அந்த காக்கா சொல்லுச்சு. அதை கேட்ட அந்த சிங்கம், நீ சொல்றது சரிதான் காக்கா, ஆனா பறக்கிறது வேற, வேட்டையாடுறது வேற. நான் ஒரு சிங்கம், ரொம்ப வலிமையா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு அந்த காக்கா, சிங்கமா இருந்தாலும் சரி, பறவையா இருந்தாலும் சரி, செயல்படாம இருந்தா யாரா இருந்தாலும் பலவீனம் ஆவாங்க. வலிமை அப்படின்றது நாளைக்கு வரப்போற விஷயத்துக்காக காத்துட்டு இருக்கிறது கிடையாது. எவ்வளோ பெரிய வலிமையானவனா இருந்தாலும் இன்னைய நாளை அவன் எந்த அளவுக்கு பயன்படுத்துறான் அப்படின்றதுல தான் இருக்கு. நீ ரொம்ப வலிமையானவன் தான், ஆனா நாள் கடத்திட்ட, அதனால வலிமை இல்லாம இருக்க. நீ இப்படியே அதிக நேரமோ அதிக காலமோ தாமதிச்சிட்டு இருந்த அப்படின்னா உனக்கு இருக்கிற அந்த பசியே உன்னை கொன்னுடும், அந்த பசியே உன்னை பலவீனமாக்கிடும். அதுக்கப்புறம் உன்னால வேட்டையாட முடியாது, ஒன்னை தான் 4 பேர் வந்து வேட்டையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்கா பறந்து போச்சு. அப்போதான் அந்த சிங்கத்துக்கு தன்னோட தவறு புரிஞ்சுது. அது முதல் நாள் மானை வேட்டையாடும் போதே கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தா அந்த மானை பிடிச்சிருக்கலாம், சாப்பிட்ருக்கலாம். ஒரு சின்ன சோம்பேறித்தனம், இவ்வளோ கஷ்டப்படணுமான்ற எண்ணத்தில் அந்த ஒரு நாளை அது விட்டதுனால அடுத்தடுத்த முயற்சி அதுக்கு தடுமாற்றமாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் வலிமை கம்மியாக்கிட்டே இருந்தது. அதை புரிஞ்சுக்கிட்ட சிங்கம் வேட்டைய ஆரம்பிச்சது. அதனுடைய வலிமை அப்படின்றது நாளைக்கு இல்லை, இன்னைக்கு தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய பசியை போக்குச்சு. இந்த கதை சொல்ற நீதி என்ன அப்படின்னா, செயல்படாம இருக்கிறது தான் நம்மளுடைய மிகப்பெரிய பலவீனம்.
சரியான தருணத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி அந்த நேரத்தில் காத்திருந்து அடிக்கும்போது என் பவர் என்னன்னு தெரியும், நான் எப்படிப்பட்டவன் என்னன்னு தெரியும் அப்படின்றதுக்காக ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஏதாவது சாக்குப்போக்கு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அது உங்க இலக்கை நோக்கி போக விடாது, இல்லைனா உங்களை பலவீனமாக்கும். நம்மக்கிட்ட இன்னைக்கு வலிமை இருக்கு, அதை நாம எப்படி பயன்படுத்தணுன்றதான் நம்ம யோசிக்கணும். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற அந்த வலிமையை நாம ரொம்ப சரியா பயன்படுத்தினா அது நாளைய வெற்றிக்கான முதல் படி அப்படின்றத நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு விஷயத்தை நீங்க தள்ளி போடுறதுக்கு முன்னாடி இந்த கதை கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். அடுத்து கடைசியா 3வது கதை. ஒரு சிறிய மலை கிராமத்துல ராஜா அப்படின்ற ஓவியர் வாழ்ந்து வந்தாரு. ஒரு அற்புதமான ஓவியத்தை வரையணும் அப்படின்றது அவருடைய மிகப்பெரிய கனவு. ஒவ்வொரு நாள் காலைல எழுந்திருப்பாரு, இன்னைக்கு ஒரு மகத்தான ஓவியத்தை வரைய ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. ஆனா ஒவ்வொரு நாள் முடியும் போதும் அவர் என்ன நினைச்சாரோ, அவர் எதுல வரையணும்னு முடிவு பண்ணாரோ அந்த பேப்பர் ரொம்ப வெறுமையா இருக்கும். அவர்கிட்ட படம் வரையறதுக்கு தேவையான எல்லா பொருளுமே இருக்கு. ரொம்ப சிறந்த பிரஷ் வச்சிருக்காரு, பிரகாசமான வண்ணங்கள் வச்சிருக்காரு, அதுக்கு தேவையான அழகான பேப்பரும் வச்சிருக்காரு. பெரிய பெரிய ஆளுங்கள்ட்ட கத்துக்கிட்ட திறமையும் அவர்கிட்ட இருக்கு. இது எல்லாமே அவர்கிட்ட இருந்தாலும் அவர் மனசுல தேவையில்லாத யோசனைகள் சுத்திக்கிட்டே இருந்தது. அதனால ஏதோ ஒரு விஷயம் அவரை தடுத்துக்கிட்டே இருந்தது. எந்த அளவுக்கு அப்படின்னா, நல்லா வெயில் அடிக்கிற காலத்துல எடிஞ்சு வரையலான்னு முடிவு பண்ணுவாரு. இன்னைக்கு வெளிச்சம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணி வரைய மாட்டாரு. நல்லா வெயில் இருக்கிற காலத்துல என்ன இன்னைக்கு ஓவர் வெளிச்சமா இருக்கு, இன்னைக்கு வரைய வேணாம் அப்படின்னு தள்ளி போட்டுருவாரு. நல்லா மழை வர்ற மாதிரி இருக்கும், அந்த சமயத்துல என்ன இன்னைக்கு மனசே சரியில்லை அப்படின்னு முணுமுணுப்பாரு. ரொம்ப அமைதியா இருக்கிற காலத்துல நான் இன்னும் பயங்கரமா தயாராகணும் போல இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணுவாரு. இப்படியே நினைச்சு சாயங்காலம் வரும்போது நான் ரொம்ப சோர்வா இருக்கேன்ப்பா அப்படின்னு பெருமூச்சு விட்டு அந்த வேலையை தள்ளி போட்டுருவாரு. இப்படியே நாட்கள் வாரங்களாச்சு, வாரங்கள் மாதங்களாச்சு. அவருடைய கனவு ஓவியத்தை அவரால் வரையவே முடியல. அவருடைய கிராமத்தில் ஒரு அழகான நதிக்கரை இருக்கு. அங்கே போய் நின்று நதியை பார்த்துக்கிட்டே இருந்தார். அப்போ ஒரு வயதான பெண்மணி வந்தாங்க. கவலையாக இருக்க அவருடைய முகத்தை பார்த்து என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்க. உடனே ராஜா விரக்தியை வெளிப்படுத்தினாரு. எனக்கு ஒரு கனவு இருக்கு, நல்ல பிரம்மாண்டமான எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஓவியத்தை வரையணும், அதுக்காக நான் தயார்படுத்திக்கிட்டு இருக்கேன், சரியான நேரத்துக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொன்னார். அதை கேட்ட அந்த வயதான பெண்மணி ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதோ அந்த நதி ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அது பாருப்பா அப்படின்னாங்க. அவனும் நதியை பார்த்தான். ஆமாம், தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னான். இல்லைப்பா, நல்லா கவனமாக பாரு, அந்த நதியில் நடுவில் சில தண்ணி மட்டும் வேகமாக ஓடுது, சில தண்ணி ஓரத்தில் அப்படியே நிற்குது, சில இடத்துல பார்த்தனா ஒரு சுழல் இருக்கும், ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ புரியுதா அப்படின்னு சொல்ல, அந்த ராஜா பார்க்க ஆமாம் புரியுது அப்படின்னு சொல்ல, அதுக்கான காரணத்தை அந்த வயதான பெண்மணி சொல்ல ஆரம்பிச்சாங்க. நீ சொல்றத வச்சு பார்த்தா உன் வாழ்க்கையும் இந்த நதி மாதிரி தான்ப்பா. உன் கனவு, உன் திறமை, உன் நேரம் எல்லாமே அதில் இருக்கிற தண்ணி மாதிரி. இப்போ நீ சுழல்ல சிக்கன தண்ணி மாதிரி இருக்க. அதனால தான் ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டே இருக்க, உன்னால் முன்னேற முடியல. நீ பயங்கரமாக தயார்படுத்துகிற, திட்டமிடுற, காத்துக்கிட்டு இருக்க, ஆனால் ஒரே இடத்துல தான் இருக்க. இப்படி சொல்லிட்டு ஒரு இலையை பறித்து நதி மேலே போட்டாங்க. இப்போ பாரு அந்த இலைய, அந்த இலை சரியான சூழ்நிலைக்காக காத்துக்கிட்டு இருக்கல. அது போகிற வழியில் பாறையை சந்திக்கலாம், அங்கே இருக்கிற சுழலை எதிர்கொள்ளலாம், ஆனால் அது முன்னேறிக்கிட்டே இருக்கு. இதுதான் அந்த நதியோட ரகசியம். சரியான பாதைக்காக அந்த இலை எப்படி காத்துக்கிட்டு இருக்கலையோ, எப்படி பாஞ்சு பாஞ்சு முன்னேறி தனக்கான பாதையை உருவாக்கிக்கிட்டு இருக்கோ, அந்த மாதிரி தான் நீயும் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, அந்த நதியை பற்றி 4 உண்மை அவங்க சொன்னாங்க. முதல் உண்மை, நதி பாயும்போது நான் பாய தயாராக இருக்கனா அப்படின்னு கேட்கறது கிடையாது, அது அப்படியே பாஞ்சு போகுது. அந்த மாதிரி தான் நீனும் ஒரு பெரிய ஓவியம் வரைய போகிறான் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காத, செயல்பட ஆரம்பி, அதுவே வளரும். 2வது உண்மை, அந்த நதி எல்லா நேரமும் பாஞ்சு முன்னேறிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கல. சில நேரம் வேகமாக பாயுது, சில இடத்துல வேகமாக போகுது, சில இடத்துல மெதுவாக போகுது, சில இடத்துல ரொம்ப கரடு முரடா, சில இடத்துல மென்மையா. இப்படி அதனுடைய வேகம் ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. ஆனால் அவருடைய இலக்கு கடைசியாக கடலை போய் அடையிறது தான். அந்த மாதிரி தான் முன்னேற்றம் அப்படின்றது முழுமையாக ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. அதை எந்த அளவுக்கு நீ செயல்படுத்துகிற, எந்த அளவுக்கு உன் வேகம் இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. 3வது உண்மை, நதியானது தன்னுடைய பயணத்தை சின்ன நீரோடையிலிருந்து ஆரம்பிக்குது. நான் வரும்போதே அடிச்சுக்கிட்டு பெருசாக தான் வருவேன்னு அது காத்துக்கிட்டு இருக்கல, வலிமையாக மாறுற வரைக்கும் அது காத்துக்கிட்டு இருக்கல. சின்னதாக ஆரம்பிக்குது, இப்போ இங்கே வந்து நிற்குது. அந்த மாதிரி தான் நீ உன் செயலை ரொம்ப சின்னதாக ஃபஸ்ட்டு ஆரம்பி,
அப்புறம் அதுவே போய் பெருசா முடியும் அப்படின்னாங்க. 4வது உண்மையை சொல்லி முடிச்சாங்க. ஒரு திசையில மட்டும்தான் பாயுது, ஆனா முன்னோக்கி பாயுது. மேல் நீரோட்டத்துல அது செஞ்ச தவறை பத்தி அது கவலைப்படுறது கிடையாது. அது வெறுமனே தம் பயணத்தை மேற்கொண்டுகிட்டு இருக்கு. அதுக்கு வழியில பல கல் வரும், பாறை வரும், அது எதுக்குமே அது பயப்படலை. அதுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு தம் பயணத்தை மேற்கொண்டுகிட்டு இருக்கு. அந்த நதி மாதிரி தான் உன் வாழ்க்கை, அந்த தண்ணி மாதிரி தான் உன்னுடைய ஓவியம். இதை ஞாபகம் வச்சு போய் படத்தை வர அப்படின்னு சொல்ல, அவன் நேராக அவன் இடத்துக்கு வந்தான். பேப்பரை வச்சான், ப்ரஷ்ஷை எடுத்தான். அவன் கை நடுங்குச்சு. வெளிச்சம் சரியா இல்லை, அவன் மனநல சிறப்பா இல்லை, அவன் முழுமையா தயாரா இல்லை. ஆனா அவன் நதியை ஞாபகம் வச்சுக்கிட்டான். எப்படி அந்த நதியானது சூழ்நிலையை பொருட்படுத்தாம வேகமா போகுதோ, முன்னேறி போகுதோ, அந்த மாதிரி நாமளும் பண்ணணும்னு முடிவெடுத்தான். ஓவியம் வரைய ஆரம்பிச்சான். ஒரு சில ப்ரஷ்ஷு ரொம்ப பொறுமையா போச்சு, ஒரு சில ப்ரஷ்ஷு ரொம்ப வீக்கா இருந்தது. ஆனா அவன் விடலை. அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஊக்கம், அவனுக்குள்ள இருக்கிற அந்த தாகம், அந்த ப்ரஷ்ஷோட போக்கிலேயே கொண்டு போய் ஒரு ஓவியத்தை வரைஞ்சான். இவனுடைய எண்ணமும் அவன் கையும் ஒன்னா வேலை செஞ்சு அவனுக்குள்ள ஒரு தைரியத்தை கொடுத்து ஒரு ஓவியத்தை வரைஞ்சான். இப்படியே தினமும் பல ஓவியங்களை வரைஞ்சிக்கிட்டே இருந்தான். நேற்று வரைஞ்ச ஓவியத்தை விட இன்னைக்கு வரைஞ்ச ஓவியம் ரொம்ப சிறப்பா இருந்தது. இப்படி ஒவ்வொரு ஓவியமா அவன் வரைஞ்சு கடைசியா அவன் நினைச்ச மாதிரி ஒரு முழுமையான ஒரு சிறப்பான ஓவியத்தை அவன் வரைஞ்சு முடிச்சான். பல வருடங்கள் கழிச்சு பல ஓவியர்கள் அவன் இடத்துக்கு வந்தாங்க. அவன் வரைஞ்ச ஓவியத்தை எல்லாத்தையும் பார்த்தாங்க. அந்த ஒவ்வொரு ஓவியத்திலையும் பல நுணுக்கத்தை அவங்க பார்த்தாங்க. பார்க்குற அவங்களுக்கு அந்த ஓவியத்துல ஒரு மிகப்பெரிய தத்துவம் புதைஞ்சு இருக்கிறத புரிஞ்சிக்க முடிஞ்சது. இந்த கதை சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நதி மாதிரி தான் நம்மளுடைய நேரமும். அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அந்த நேரத்துக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன், நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படியெல்லாம் எல்லா விஷயத்துக்கும் போட்டு நீ குழப்பிக்கிட்டு இருக்காம வேகமா ஓடிக்கிட்டு இருக்க அந்த நதியை, அந்த நேரத்தை நீங்க நல்லா பார்த்துக்கிட்டே இருக்கணும். எந்த காரணம் கொண்டும் அது நிக்க போறதே கிடையாது. நீங்க ஒரு நேரத்துல நிக்கிறீங்க, என்ன பண்ணலான்ற விஷயத்தை நீங்க முன்னாடியே பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா காத்துக்கிட்டு இருக்காதீங்க. உங்க கனவை நோக்கி நீங்க பாயணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காம ஒவ்வொரு நேரத்தையும் நீங்க பயன்படுத்த ஆரம்பிக்கணும். நேரத்துக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு. யார் அந்த நேரத்தை முழுமையா பயன்படுத்த விரும்புறாங்களோ அது அவங்களுக்கு வெற்றியை மட்டும்தான் கொடுக்கும். அதனால நீங்க காத்துக்கிட்டு இருக்காம நீங்க எந்த விஷயத்த மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயத்தை இப்பவே நீங்க பண்ண ஆரம்பிச்சிருங்க. இந்த 3 கதையும் நமக்கு சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு இலக்கு இருக்கும். அந்த இலக்கை, அந்த லட்சியத்தை, அந்த கனவை நாம அடையாம ஒரு காரணம் சொல்லி போய்கிட்டு இருக்கும்போது நமக்குள்ள ஒரு விரக்தி வருது, கவலை வருது, டிப்ரெஷனுக்கு நம்ம போகிறோம். தேவையில்லாமல் செல்ஃபோனை எடுக்கிறோம், பல விஷயங்களை பார்க்குறோம். அவங்களால பண்ண முடியுது, நம்மளால பண்ண முடியல அப்படின்னு ரொம்ப யோசிச்சு நாம் திரும்பவும் கவலை அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கோமே தவிர, எங்கே நம்ம ஆரம்பிக்கிறோன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த விஷயத்தை தான் இந்த 3 கதையும் உங்களுக்கு சொல்லுது. இதில் வர்ற அந்த குரங்கா இருக்கட்டும், சிங்கமாக இருக்கட்டும், அந்த ஓவியனாக இருக்கட்டும், எல்லாருடைய வாழ்விலும் அவங்களுக்குள்ள இருக்கிற திறமைய, வலிமைய, தைரியத்தை ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி, சாக்குப்போக்கு சொல்லி தள்ளி போட்டுட்டே இருக்காங்க. கண்டிப்பா இந்த பிரச்சனை உங்களுக்குள்ளேயும் இருக்கும். அப்படி இருக்குது அப்படின்னா இந்த 3 கதை அது எல்லாத்தையும் உடைக்கிற ஒரு கதவா இருக்கும். ஒரு புது பாதையை உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பா இந்த 3 கதை உங்களுக்கு நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மட்டும் இல்லாம இதனுடைய ஆழ்ந்த தத்துவம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்படும். அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஒன்றே செய், நன்றே செய், அதை இன்றே செய். இது போல பல தன்னம்பிக்கை பதிவுகளை கேட்க நம் டீப் டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள். டீப் டாக்ஸ் தமிழ், நான் உங்கள் தீபன்.